நீண்ட வருடங்களாக பலமுறை மக்களால் கோரிக்கை வைத்தும் மூடப்படாத கல்குவாரியை போளூர் எம்எல்ஏ அபிஷேக் மூடியுள்ளதற்கு அப்பகுதி மக்கள் நேரில் வந்து நன்றி தெரிவித்துள்ளனர். நாங்கள் குன்னத்தூர்லேருந்து அனைத்து பேரும் வந்துக்கிறோம். பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் 20 வருஷமா கல்குவாரியை மூட சொல்லி போன கவர்மெண்ட் அது முன் கவர்மெண்ட் தகவல் சொன்னால் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிகாரிகள் சொன்னால் எதுவும் அவங்க கேட்கல. புதிதாக ஒரு திமுக தலைவருடைய ஒப்புதலோட நமது போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இவங்களுடைய குறைய சொன்னோம். ஒரு 2 நாள் கழிச்சு உடனே மலையை விசாரணை பண்ணி கல்குவாரிக்கு தக்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் வந்தாரு. குமுதம் நியூஸ் பிரகாரம் கல்குவாரியை மூடிட்டாங்கன்னு உத்தரவு வந்துச்சு. நாங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி சொல்ல வந்துக்கிறோம். அதிகாரம் இருந்தும் நான் கடந்த ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளாக எவ்வளவு மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையில் அந்த மலை அடிவாரத்தில் குடும்பம் இருக்கும் நமது சகோதர சகோதரிகள் படு இன்னல்களை சந்தித்த நிலையில் அது குறித்தும் அனைத்து அதிகாரிகளுக்கும் பல மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை இல்லாத சூழ்நிலையில் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அபிஷேக் அவர்கள் மனுவாக கூட கொடுக்கவில்லை. அவர் நாங்கள் வாய்மொழியாக கோரிக்கை வைத்தோம். அதை ஏற்று அடுத்த நாளே இந்த மலையை ஆய்வு செய்து வெகு விரைவாக குவாரியை மூடுவதற்கு உத்தரவாதம் அளித்தார். மூடியும் விட்டார். அதற்காக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கனிம வளத்துறை அமைச்சர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இதற்கு பேரு உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. கடமைதான் செஞ்சோம். நீங்க தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.